உங்கள் எல்லை எங்கும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. சமாதான குலைச்சல் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல அடிக்கடி ஏற்படுகிறதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில சமாதான குலைச்சல் உண்டாக்குற சத்துருவின் வல்லமைகள் முறியடிக்கப்படும். சமாதானம் உங்கள் வாழ்க்கையில நதியாய் பாய்வதாக. Glory to Jesus Christ. உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீசர்களை பார்த்து பூட்டின அறையில அவர்கள் பயத்தோடு இருந்தார்கள். ஆனால் பூட்டின அறையில இயேசு கிறிஸ்து பிரவேசித்து, பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் பூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம். ஆனால் நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு சமாதானம், உன் வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும், உன் வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன், நான் உனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவேன். உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் வேறு ஊன்றப்படும். விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்துல ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, உனக்கு சமாதானம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு 2 கரங்களை நீட்டி சீசர்களை ஆசீர்வதித்து கொண்டே அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த நாளிலும் கூட உங்க வாழ்க்கையில சமாதானம், பயப்படாதீங்க என்று சொன்ன கர்த்தர் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கரங்களினால் இப்பொழுது ஆசீர்வாதமான கரம் உங்கள் மேல் வருகிறது. Glory to Jesus. எல்லா நெருக்கத்தை கர்த்தர் உங்களை மாற்றுகிறார், எல்லா வேதனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய அவிவிசுவாசங்கள், உங்கள் மன சோர்வுகள் நீங்கிறது, உங்க கடன்கள் விலகி போகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் என்ற பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரும். உங்க வாழ்க்கையில இருக்கிற இப்போ ஏற்பட்டிருக்கிற போராட்டங்கள், பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வருவீர்கள். பயப்படாதிருங்க, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you.